இன்னைக்கு நாம அதிரசம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதிரசம் பண்ணுறதுக்கு 1/2 kg பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சிடுங்க. ஸோ 2 ஹவர்ஸ் ஊற வச்ச அப்புறமா தண்ணியை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ண அப்புறமா அது வந்து ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அதை நல்லா காய வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அதில் வந்து ஈரம் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம், அதனால லைட்டாக ஈரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து காய வச்ச அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. புட்டு கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. லைட்டாக திருன்னு இருக்கும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூடவே ஒரு 15 பீஸ் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அரிசி மாவு அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா பாகு காய்க்கிறது. நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்தோம், அதுக்கு வந்து 300 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க, ஜாகரி. அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மாவு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இது வந்து கேரமலைஸ் ஆகணும்னு அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த சர்க்கரை வந்து கரைஞ்ச உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து பாகு காய்ச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாகு வந்து மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இதை வந்து 3 டேஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் இது வந்து புளிக்கணும் மாவு, அதனால் 3 நாள் வச்சுக்கோங்க. ஸோ 3 நாளுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பபிள்ஸ் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறமா இப்போ வந்து அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோடா உப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சோடா உப்பு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 1 ஹவருக்கு அதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ சோடா உப்பு ஆட் பண்ணி 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதிரசம் வந்து எண்ணெயில் வந்து பிரியாமல் வரும். அதிரசம் போடுறதுக்கு முன்னாடி கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து கையில் ஒட்டாது.
ஸோ நீங்கள் வந்து எந்த சைஸ்க்கு பண்ணுறீங்களோ அந்த சைஸ்க்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பால் எடுத்துகிட்டு தட்டையாக சில பேர் போடுவாங்க. நாங்கள் வந்து சென்டரில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த மாதிரி தான் எங்கள் சைட்லலாம் போடுவாங்க. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி போட்டேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஃப்ளேம் வந்து ரொம்ப வந்து லோவாக இருக்கணும். கொஞ்சம் ஹையாக வச்சிங்க அப்படின்னா அவுட் சைடு வந்து சீக்கிரமாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. பட் வந்து உள்ளே வந்து வேகலை. ஸோ அதனால் ஃப்ளேமை வந்து நல்லா லோ வச்சுக்கோங்க. ஸோ அதிரசம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. ஜஸ்ட்டு அரிசி மாவும் ஜாகரி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்னது? இது என்னது? டோனட்டா? சாப்பிடுங்க. சுடுதா? இந்த வேற எடுத்துக்கோ. இது யம்மியா? காமிங்க அம்மாட்ட காமி.